துலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு வருடம் ரொம்ப ஆட்டத்தின் உச்சகட்டம். ஆமா 9ல ஓடி போனவனுக்கு 9ல இருந்தா எப்படியோ அது துளாராசிக்காரங்கெல்லாம் ஆட்டம். சினிமா எடுத்தாங்க கூட இப்போ 100 கோடி 200 கோடி 2000 கோடி வசூலெல்லாம் ஆச்சு. இவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா துலாம், என்டி ராமாராவ் துலாம், நிறைய பாடகர் துலாம். வேலை வாய்ப்பெல்லாம் ஓரளவுக்கு இருந்த வேலையை கம்முன்னு இருக்கணும். நான் எழுதி நான் தூக்கி போட்டு நான் இன்னொரு வேலை பிடிச்சி காட்டுறேன்லாம் சொல்லக்கூடாது. ஜூன் ஜூலை வரைக்கும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஜூன் ஜூலை ஆகஸ்டில் இவங்களுக்கு சாதகமாக இல்லை. அப்போ ஆயில் கெட்டி, அதனால் பயப்பட தேவையில்லை. ஆரோக்கியம் கெட்டு போகாது, ஆரோக்கியம் கட்டாதான் இருக்கும். இவங்களாம் ஹை பவரில் இருக்கக்கூடிய ஆட்கள். இவங்களாம் துளாராசியிலிருந்து ஆட்டம், பலமான ஆட்டமாக இவங்களாம் நிலம் சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்களாக இருப்பாங்க. மாயவரம் பக்தி தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜே டீனா. இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட பிரபல அமாவாசை ஜோதிடர் பொன்முடி சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க சார். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே மக்கள் மத்தியில ஒரு பெரும் எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது குறிப்பிட்டு இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே தனித்துவமா நிறைய அக்கறை காட்டுவாங்க. ஸோ அந்த வகையில அடுத்ததா துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் சார். துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? துலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு வருடம் ரொம்ப ஆட்டம். ஆட்டத்தின் உச்சகட்டம். ஆமா 9ல ஓடி போனவனுக்கு 9ல இருந்தா எப்படியோ அது துளாராசிக்காரங்கெல்லாம் ஆட்டம். சம்பாதிக்கிறவனால சம்பாதிப்பான், பேர் புகழ் வசதி எல்லாம். இப்போ கண்ணு முடி தெரியுமா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பான். இது நீங்க அடிக்கடி சொல்றீங்க, ஓடி போனவனுக்கு குரு அப்படின்றீங்க. அப்படின்னா என்னது சார்? ஓடி போனா 9ல குரு இருந்தா ஓடி போனவன் கூட ஜெயிச்சிருவான். இப்போ உங்களை எல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆக்கி உங்களை தூக்கி கொண்டு இதுல கொண்டு போய் போட்டுறாங்க வைங்களேன். சரி, என்ன போட்டுறாங்க உங்களுக்கு சொல்ல ஆளை போட்டுறாங்க, அங்கேயும் ஜெயிப்பான். இப்ப நானும் அப்படித்தான். எனக்கு அந்த குரு அப்படி இருக்குது. எனக்கு தூக்கி கொண்டு போய் எந்த மூலையில போட்டாலும் ஒரு மரத்தக்கடி அங்கே நான் உட்காந்தே இருந்தாலும் கூட அங்கே நான் ஒரு விஷயம் பண்ணி அங்கே 50 பேர் உட்காந்துட்டு இருப்பான். சொல்லுங்க சார், கடவுளுக்கு. அதுதான் ஓடி போனவனுக்கு 9ல அஞ்சலியும் குரு இருந்தா அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் எந்த மூளையா இருந்தாலும் குப்பை 4 குப்பை பொறுக்கிறாங்க கூட அவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான். 9லயும் குரு 5லயும் குரு இருந்தா. ஆமா 9ல இருந்தா இல்லை 5ல இருந்தா, 2லயும் இருக்க முடியாது. அப்படி இருந்தது துளாராசிக்காரனுக்கு. தொட்ட இடமெல்லாம் காசு, வெச்ச இடமெல்லாம் காசு, அப்படி போயிட்டு இருந்தது. கையெழுத்து போட்டா நின்னா உட்காந்தா போனா நேர்மை. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நேர்மையா இருக்க மாதிரி வெளியில காட்டிக்குவாங்க. அங்க ஒரு சித்தப்பா இருக்காது, அவர்கிட்ட போய் பார்த்துட்டு வாங்க. இவங்களாம் ஹை பவர்ல இருக்கக்கூடிய ஆட்கள். இவங்களாம் துளாராசியிலிருந்து ஆட்டம், பலமான ஆட்டமாக இவங்களாம் நிலம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்களாக இருப்பாங்க. ரியல் எஸ்டேட் அதிகமாக செய்யக்கூடிய ஆளுகளாக இருப்பாங்க, இல்லை ரியல் எஸ்டேட்டை உருவாக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க, வீடு கட்டக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அப்போ அதிக எதில் வருமானங்கள் வருதோ அந்த துறையில் உட்காந்துட்டு இருப்பாங்க. நல்ல ஸ்மார்ட்டான மூவ்ல இருப்பாங்க. சினிமா எடுத்தாங்க கூட இப்போ 100 கோடி 200 கோடி 2000 கோடி வசூலெல்லாம் ஆச்சு. இவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா துலாம், என்டி ராமாராவ் துலாம், நிறைய பாடகர் துலாம், ஆக்டர் நிறைய துலாம் ராசியில் இருக்காங்க. புஷ்பா பட டைரக்டரும் கூட துலாம்னு சொன்னாங்க. பார்த்தா 2000 கோடி எல்லாம் அந்த படம் ரீச் ஆகிருக்குது. இப்படியெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப துலாத்துக்கு ரொம்ப பேர் போன ஒரு ஆளாக இருப்பாங்க. அதனால தான் அவங்க ஜாக்பாட் அடிப்பாங்க. கலைகளை பேர் போன ஆளாக இருப்பாங்க. புஷ்பாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை உண்டாக்குனாங்க. அப்படி ஒரு ட்ரெண்டை உண்டாக்குனது கேஜிஎஃப். இவங்கெல்லாம் ட்ரெண்டை உண்டாக்கணவங்க இந்த காலகட்டத்தில். அப்படி துளாராசிக்கு அப்படியேப்பட்ட யோகம் இருக்குது. அதனால் இப்போ குரு 10க்கு போகுது, பதவி நாசமாகும், பெரிய சிக்கல் ஏற்படும். அப்படியே ஆப்போசிட்டாவா சார்? ஆமாம். ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீட் நடத்துலாம் கை இது பண்ணக்கூடாது. சட்டம்
நேர்மையை உண்டாக்கி வச்சவங்க நேர்மையாவே இருந்துட்டு போயிடணும், ஆசிலேஷன் இருக்கக்கூடாது. துளாராசி துலா லக்னம் என்ன தலைகளா போட்டாலும் தப்பு பண்ணாது. ஆனா அதே விருச்சிக லக்னம், அதே மேச லக்னம், அதே கும்ப லக்னம் இப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் குழப்பமாகி, சிம்ம லக்னம் இவங்கெல்லாம் மாட்டிக்குவாங்க துளாராசியில இந்த லக்னமெல்லாம். அதனால ரொம்ப நீ நான் நல்லவனாக தானே இருக்க, என்னை பார்த்து நீ எப்படி கெட்டவன்னு சொல்லலாம். சில லக்னம் தப்பான லக்னத்தில் வந்து இந்த ராசியாக இருந்தால் சிக்கிக்குவாங்க. பௌர்ணமியில் பார்த்தா எங்கேயுமே மாட்ட மாட்டாங்க, அடித்து தூக்கிட்டு போயிடுவாங்க. இவங்க நிலாவை பார்த்து கும்பிடணும், முருகனை கும்பிடணும். அதே சமயத்தில் துளாராசிக்காரங்க சுவாதி, விசாகம், சித்தவை இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடலில் ஆரோக்கியம் பார்க்கணும். சம்பாதிச்ச காசு விரயமாகக்கூடிய சூழல் 10ல் இருக்கிறதுனால பதவியே நாசம்னு சொல்லியிருக்கான், ஊர் நாசம்னு சொல்லியிருக்கான், கொடுத்த காசு நாசம்னு சொல்லியிருக்கான். இப்போ சமீபத்தில் இப்போ பணம் கொடுத்து நான் பண்ணித்தேன் வேலைன்னு சொன்னவங்கள திருப்பி அந்த நாட்கள் தள்ளி போச்சுன்னா அவங்களுக்கு இப்போயே லாக் பண்ணி பணத்தை வாங்க பாருங்க. இல்லை அப்படின்னா ஜூன் ஜூலைனால இழுத்தடிச்சு வச்சாங்கன்னா அவங்களுக்கு ஆப்பு வைக்க போகிறான்னு அர்த்தம். அதனால் அந்த பணம் ஆபத்தில் மாட்ட போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி யாருக்குமே தெரியாத ரகசியமாக ஒழிச்சு வச்சோம்னு நினச்சிங்கன்னா அது ஆபத்து. அதனால் ரகசியம் ஒரு 2 பேர்த்துக்காக சொல்லி வச்சுட்டு இருக்கணும். அப்போ ஆயில் கெட்டி, அதனால் பயப்பட தேவையில்லை. ஆரோக்கியம் கெட்டு போகாது, ஆரோக்கியம் கட்டாதான் இருக்கும். ரொம்ப வயசானவங்க 80 வயசு 85 வயசு அப்படிப்பட்டவங்களுக்கு தான் துளாராசி துலா லக்னம் இல்லை அவங்க பௌர்ணமியில் பிறந்திருந்தாலும் ஒரு 90 வயசு வரைக்கும் இருக்கும். இல்லைன்னா 80லேருந்து 85 இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் வந்து கொஞ்சம் கஷ்டம், தாண்டது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்றீங்க. இப்போ இவங்களுக்கு வந்து இந்த சொத்து, வேலை வாய்ப்பு இதெல்லாம் எப்படி சார்? அதான் சொன்னேன், சொத்தே ஒழிச்சு வச்சிருந்தாலும் காட்ட 4 பேர். இல்ல நான் கேக்குறது வாங்குறதுக்கு. வாங்கக்கூடாது, வாங்க வேண்டாம், சேஃப். வேலை வாய்ப்பெல்லாம் ஓரளவுக்கு இருந்த வேலையை கம்முன்னு இருக்கணும். நான் எழுதி நான் வந்து தூக்கி போட்டு நான் இன்னொரு வேலை பிடிச்சி காட்டுறேன்லாம் சொல்லக்கூடாது. ஜூன் ஜூலை வரைக்கும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும், ஜூன் ஜூலை ஆகஸ்டெல்லாம் இவங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் ஐடியில் வேலை பார்க்கவங்க, நோட்டீஸ் கொடுக்கவங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போவே நோட்டீஸ் வந்துட்டு இருக்கும். அதனால் ஆயில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் 80லேருந்து 85 வயசு அவங்களுக்கு மட்டும்தான் சிக்கல். மற்றவங்களுக்கெல்லாம் படிப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம், கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் சிக்கல் இல்லை. ஸோ துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து கொஞ்சம் நிதானம் அண்ட் கவனம் இருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு தப்பிக்கலாமா சார்? பதவி நாசமாகும், கண்டிப்பாா வேலை வாய்ப்போ இல்லை பதவியோ நாசமாகும். பதவிக்காக சண்டை கட்டுவாங்க, எலெக்ஷனை ஜெயிச்சு பதவி கொடுக்க மாட்டாங்க. என்னோட பதவியை நீ எப்படி மாவட்ட செயலர் பதவியும் கூட போகும். அதனால ஜாக்கிரதை, நிதானம் கவனம் ரொம்ப அவசியம். நன்றி சார். நன்றி.